என்ன சமைக்கிறது இதுவே ஒரே யோசனையா இருக்கு. தினம் என்ன செய்யறதுன்னு. ஏய் கோவிந்தம்மா, என்னையா என்ன சமைச்ச? இப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டே செய்யறது? இரு. மாமா போய் கடைக்கு போயிட்டு வந்துற, காசு கொடு. என்னமோ சம்பாதிச்சு என் கிட்ட குடுக்குற மாதிரி காசு கொடுன்னு மக்களே கேக்குறேன். குடும்ப தலைவர் நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதான் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருக்கும்ல, அதை கொடு. நல்லா குடுப்பேன். குடும்ப தலைவர்னா குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும். செய்யறதுக்கு வக்கு இருக்கா உனக்கு? அது என்ன உன் காசா? எங்க மாமனார் காசு தானே, கொடு. என்ன உன் மாமனார் காசு? ஆமா, தலைவர் தான் சொல்லியிருக்காரு நான் எல்லா பெண்களுக்கும் அப்பா மாதிரின்னு. அப்ப அவர் உங்க அப்பா தானே, அப்ப என் மாமனாரு. காசு கொடு, என் மாமனார் காசு. அந்த 5000 எல்லாம் கொடுக்க முடியாது. புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். குடுக்குறியா? என்ன சொல்ற? கொடுக்க முடியாது. புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். போன் எங்க வச்சிருக்க? போன் அது எதுக்கு உனக்கு? போன் எங்க வச்சிருக்க? போன் எங்க வச்சிருக்க? குடு. குடு. முடியாதுன்றல போ. இந்த இரு. யோ சீ, நாசமா போறது எடுவிட்ட வேலை. நீயும் ஒண்ணு கொடுக்க மாட்டே, இருக்கிறதே அள்ளிக்கிட்டு போயிடுவியா நீ? கொல்லையில போறவன் பாருங்க 5000 குடுக்குற மாதிரி இங்கன கொடுத்து அந்த பக்கம் புருஷன் விட்டு ஒயின் ஷாப்புக்கு எடுத்துட்டு போறானுங்க. நீ வரட்டும், நீ வாயா இருக்கு உனக்கு.